ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க அரீனா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2011 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 30 minutes இருக்கு. இந்த படத்தை ஜொனால் லூப் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல சாமுவல் எல் ஜாக்சன், கெலன், ஜானி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். டெட் கேம்னு ஒரு கேம் விளையாடுறாங்க. அதை ஒருத்தர் ஆர்கனைஸும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் மனுஷங்க 2 பேர் அடிச்சுப்பாங்க சாகுற வரைக்கும். அதை ஆன்லைன்ல பல பேர் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹாப்பியா அவங்க கேர்ள் ஃபிரெண்டோட வாழ்ந்துட்டு வராரு. ஒரு நாள் திடீர்னு ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுல இருந்து அவர் நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் பப்புக்கு போற இடத்துல ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணு இவரை அந்த ஆன்லைன் டெட் கேமுக்கு தூக்கிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. மத்தபடி இந்த படத்துல பெருசா பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எதுவுமே இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதுலயும் சில பேர்லாம் பயங்கர பிலோ ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா பயங்கர பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. படத்தை பயங்கர லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபில ரொம்ப மட்டமா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸாவது நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். மத்தபடி பெருசா சொல்லிக்கிற அளவு இல்ல. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு எவ்வளவு இருக்கணுமோ அந்த அளவு கூட இல்ல இந்த படம். படத்துல அடல் கண்டென்ட் ஊர்பட்டது இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு தேவையா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். கேரக்டர் ரைட்டிங் வைஸும் சரி, ஸ்கிரீன் பிளே வைஸும் சரி பயங்கர மட்டமா இது எடுத்து வச்சிருக்காங்க. சுத்தமா சுவாரஸ்யமே இல்ல படம். ஓவராலவே பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்குன்றதால ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.